ஹலோ ஆல், நமஸ்காரம். நம்மளை யாராவது இக்னோர் பண்ணால் என்ன பண்ணுறது? அதுவும் நம்ம மனுஷாலே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி நம்மளை இக்னோர் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பர்சன் நம்மளை இக்னோர் பண்ணும்பொழுது நமக்கு அவ்வளவா வலிக்காது. போடா போடி அப்படின்ட்டு போயிடலாம். நம்ம ஆட்களே, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே, நம்ம ரத்த சொந்தங்களே நம்மளை இக்னோர் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? அந்த இடத்துல நம்ம நிறைய நில குறைஞ்சி போயிடுறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு அது அவங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜாக போய்டுறது, அங்கே நமக்கு இன்னும் அசிங்கமாயிடுறது. நம்ம அவங்க முன்னாடி வீக் ஆகிடுறோம். அந்த தேர்ட் பர்சன் யார் நம்ம செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனாக லைஃப்பில் வச்சுட்டு இருந்தோமே, அவள் இன்னும் அதை நினச்சி சந்தோஷமாக சிரிக்கிறா. அதை நினச்சி நமக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. அப்படி யாருக்காவது இருந்திருக்கா? அப்படி இருந்தால் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது? எப்படி அதை என்கவுண்டர் பண்ணுறது? எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி நடந்தது. எனக்கு ரொம்ப வேண்டியவா, என் மனுஷான்னு நினைச்சவா அப்படி நடந்துண்டா. எனக்கு முதல்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, கோபமா இருந்தது, வெறுப்பா இருந்தது அவ மேல. பட் அதை அவ என்ஜாய் பண்றான்னு தெரிஞ்ச உடனேயே நான் என்னை மாத்தின்ட்டேன். நம்மளை மாத்திக்கணும். என்னுடைய சொந்தம், என்னுடைய உறவு இந்த பர்சனுக்கு தேவைப்படலை. தேவைப்பட்ட வரைக்கும் நன்னா இருந்தா, தேவைப்படாதப்போ அவளோட ட்ரூ கலரை அவ காமிக்கிறா, உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வரா இல்லையா? அப்போ வாழ்நாள் ஃபுல்லா அந்த சொந்தம், அந்த உறவு, அந்த நட்பு தொடர்றதுக்கு அவளுக்கு அருகதை இல்லை. கடவுள் நமக்கு அருகதை இல்லாதவாளை நம்ம கிட்ட இருந்து அப்பப்போ டைம்லி அவர் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டே இருக்கார். நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, கிருஷ்ணா தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து திருப்பி ஒரு புன்னகை புரிஞ்சேன். மனசு அவ்வளோ சாந்தமா நிறைவா இருந்தது. உங்கள யாருக்காவது அப்படி ஒரு கஷ்டம் இது கஷ்டம்தான், கஷ்டம் ஏற்பட்டிருந்தா, இல்லை ஏற்படக்கூடாது, ஏற்பட்டிருந்தா, அந்த காயம் இன்னும் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. நமக்கு யாரையும் போய் பழி வாங்க வேண்டாம். நம்மளை காயப்படுத்திக்காம இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. நமஸ்காரம்.